ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 12. ஹாக்வாக்கோ ஃபேக்ஷன் 59ல இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஹாக்வா வாய்ஸ் கேனன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட வேர்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டே என்னடா சொன்ன வார்த்தையவே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க, வேற எந்த வார்த்தையோ உனக்கு யூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் கலாய்க்கவோ ஹாக்வா அச்சோ குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். சண்டை போடும்போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதை எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி வந்திருக்கு. பட் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ராகி பயந்து ஒளிஞ்சுக்கிடுது. நீ என்னடா சும்மாவே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஐயோ அடிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறான். ஹாக்வா டென்ஷன் ஆகி அவன் மேல கை வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு கத்தமோ அந்த வார்த்தைகள் அவனை போய் அட்டாக் பண்ணுது. என்கிட்ட குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கலாம், ஆனா என் ஃப்ரெண்டு மேல கை வச்ச ஒன்னு சும்மா விட மாட்டேன், நாயை பேய பண்ணி உருப்படாதவன் மனசாட்சி இல்லாதவன் கோலை அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கமோ இங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவன் திட்டுற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கோவா அப்படிங்கிற ஒரு எமோஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட அந்த சீல் அவனோட பவர்ஸ் மட்டும் இல்ல அவனோட எமோஷன்ஸையும் சேர்த்து தான் அடக்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்னு வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சீல் பிரேக் ஆகி எனர்ஜியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். டக்குன்னு ஃப்ராகி போயிட்டு அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கி. அந்த டாகி உங்க டீம்மேட் தான்டா, அது ஏன் உங்க டீம்மேட்டையே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் கேட்கறான். நம்ம ஹீரோவோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஃப்ராகியால அப்சர்வ் பண்ண முடியல. உடனே நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்றான். அந்த ஃப்ராகியா நம்ம ஹீரோவை இப்ப கம்பைன் ஆகி அந்த ஃப்ராகி நம்ம ஹீரோக்கு ஒரு மாஸ் மாதிரி மாறுது. இது என்னப்பா ஹியூமன் டாகி காம்பினேஷனா அப்படின்னு ஹாக்வா கேட்கும். நீ வீக்கானவன், எப்படினாலும் இது காமெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ லைட்டா தொட்டதுக்கே அந்த ஸ்வாட் உடஞ்சிருது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா அவனை தொட்டதுக்கே அவன் பறந்து போய் விழுறான். ஹீரோ தொட்டு பறந்த இவனை தான் போன எபிசோட்ல நம்ம காமிச்சிருப்பாங்க. ஃப்ராகியோட பவர்ஸ் உனக்குள்ள கம்பைன் ஆனதுனால நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைச்சுக்கிட்டான். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப ஆல்டர் ஆஃப் வுட்ஸை இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு இப்பதான் பாயிண்ட்ஸே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீன் தான் நமக்கு போன எபிசோடோட லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. மிஸ்டர் காங், இந்த ஸ்பிரிட்ஸ் கூட கம்பைன் ஆகிற டெக்னிக் நீங்க தான் அவனுக்கு கத்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ கேட்கவும், ஆமா அப்படின்னு அந்த சார் பில்டப் கொடுக்கவோ எனக்கும் கத்துத்தாங்களே அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ கேட்கறாங்க. அந்த வாங் டாகி கூட கம்பைன் ஆயிருக்கான், அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பே வந்து டாங்க்கு இன்ஃபார்ம் பண்றா. சீல் பிரேக் ஆக ஆரம்பிச்சதுனால நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பவர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கி. பட் அந்த டாக் கூட கம்பைன் ஆனதுனால தான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆயிட்டான்னு இவங்க தப்பா நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஆல்டர் ஆஃப் ஃபயரையும் ஆக்கிரமிச்சிட்டான். உடனே டாங் பீஃப் அங்க மறைக்கவும், நீ தானப்பா என்ன இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாத்தி ஆகணும். இன்னும் அவங்க ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் லீடிங்ல இருப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டாங் டென்ஷன் ஆகுறான். வாங்க இப்ப வாட்டர் பிளேஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பே வந்து இன்ஃபார்ம் பண்றா. அப்படின்னா வாட்டர் ஆஃப் ஃபுட்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பீஃப் அங்க வந்துட்டு ஆல்டர் ஆஃப் ஃபுட்ஸ்க்கு போக சொல்லிட்டு ஆல்டர் ஆஃப் எர்த்ல இருக்கிற ஒருத்தனை ஆல்டர் ஆஃப் ஃபயருக்கு டாங் போக சொல்றான். வாங் ஒருத்தன் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஃபேக்ஷன் 59ல இருக்கிற நாங்க எல்லாருமே சேர்ந்து வாங் கூட சண்டை போட்டோம்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிரும். வீக்கா இருக்கிற ஆல்டர்ல இருக்கிற ஆளுங்களை போய் நாங்க தோக்கடிச்சிட்டு வாங்க எங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னா கண்டினியூஸா நாங்க தான் லீடிங்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி டாங் ஒரு பிளான போடுறான். சன்றங்க வந்து தடியனும் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி டாங் வந்து பே கிட்ட செக் பண்ண சொல்றான். ஆல்டர் ஆஃப் மெட்டலுக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து சியாச்சான் எழுப்பவும், இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் நீ இந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட டேட்டிங்ல இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லப்பா அந்த பொண்ணு என்ன அடிச்சு போட்டு போயிட்டா, அம்மா நீ ஏன் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும், நான் ஃப்ராகி கூட கம்பைன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ உண்மையிலே ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி சியாச்சான் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். ஸ்வாட் 10 நிமிஷமா அதுல வச்சிருந்ததுனால இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு அந்த இடம் சொந்தமாகுது. இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூல் தான் லீடிங்ல இருக்காங்க. வாங்க நம்ம லீடிங்ல இருப்போம், நான் எதிர்பார்க்கவே இல்ல, நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் பாராட்டவும் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஹே வாங், உனக்கு ஸ்மைல்லாம் பண்ண தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் டைமா சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன் தெரியுமா அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ் வருதுன்னு நினைச்சு அவங்க அப்பாவே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் 4 இடத்த கைப்பற்றிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் ஒரு இடம் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ் வந்ததுனால எப்படியாச்சும் இதுல ஜெயிக்கணும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். 5 பேரும் 5 இடத்துல இருக்கணும் அவசியமே இல்ல. ஒரே ஒரு பர்சனால 10 செகண்ட்குள்ள நெக்ஸ்ட் ஆல்டருக்கு போக முடிஞ்சதுன்னா 5 இடத்தையுமே அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க. இந்த காம்படிஷன்ல ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்ல, டைமிங் தான் முக்கியம் அப்படின்னு டீச்சரும் வாங்கியும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல போலான்னு நிற்கும் போது, ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சன்றங் சொல்லவும், நம்ம ஹீரோ நின்று தான் ஹாக்வா இருந்த ஆல்டர் ஆஃப் ஃபுட்ஸ் அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சன்றங் சொல்லவும், ஒரு இடத்த உருப்படியா பாதுகாக்க உனக்கு தோப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி சியாச்சான் திட்டுறான். அவங்க 2 பேரும் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, நீ என்ன திட்டுற, நீ ஒரு பொண்ணு கிட்ட தோத்து தானே போயிருக்க அப்படின்னு ஹாக்வாவும் சியாச்சானும் சண்டை போட்டு இருக்கவோ, போதும் நிறுத்துங்க, நான் சொல்றபடி கேட்டா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சன்றங் அவளோட பிளான சொல்றா. ஆல்டர் ஆஃப் எர்த்ல கில்லர் லேடியும் ஆல்டர் ஆஃப் ஃபுட்ஸ்ல டாங்கோ பேபோ இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னன்னாலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாங் நினைக்கிறான். இப்போ ஸ்கோர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. ஸ்கூல் 59-4க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் 1க்கும் போயிருந்தாங்க. எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சன்றங் சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு
சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து சண்டை போடலாம்னு முடிவு பண்றாங்க. நம்ம இதுல அவங்க கூட சண்டை போட தேவையில்ல, நம்ம எவ்வளவு நேரம் அந்த ஸ்வாட் அதுல வச்சிருக்கோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம 3 பிளேஸ் இல்ல 4 பிளேஸ வின் பண்ணா போதும். சியாச்சான் ஒரு இடத்துல மட்டும் நீ தான் தனியா சண்டை போடணும் அப்படின்னு சன்ரங் சொல்லப்போ, கவலைப்படாத நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் பாத்துக்கிறேன் சியாச்சான் சொல்றான். சன்ரங் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஆல்டர் ஆஃப் எர்த் தான் இருக்கு. சன்ரங்கும் அந்த குண்டு பையனும் ஆல்டர் ஆஃப் ஃபயரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு பே சொல்றா. அவங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து அவங்க போக ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு டாங் சொல்றான். இல்ல எப்படியோ அவங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பே சொல்றா. சன்ரங் அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப வாட்டர்லயே இவங்க செம ஃபாஸ்டா ஆல்டர் ஆஃப் ஃபயருக்கு போயிருந்தாங்க. டாங் வந்துட்டு அவன் டீம்மேட்டுக்கு சன்ரங்கும் அந்த குண்டு பையனை அங்கதான் வராங்கன்னு இன்ஃபார்ம் பண்றான். அந்த குண்டு பையன் மட்டும் தான் அங்க இருக்கான், அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டேய் முடிஞ்சா வந்து என்ன அடிச்சு பாடுறா டே அப்படின்னு சொல்லி ஹாக்வா இவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவனும் ஹாக்வாவை அடிக்கலான்னு போகவும், வேண்டாம் அங்க போகாத, அவங்க உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வாட்டர் பிளேஸ் ஆக்கிரமிச்சிட்டான். ஆல்டர் ஆஃப் ஃபயரை மட்டும் அவங்க ஆக்கிரமிச்சாங்க, உன்னை ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்து தூக்கிடுவேன் டாங் சொல்லவும், சன்ரங் ஆல்டர் ஆஃப் ஃபயரை சீஸ் பண்ண போகவும் இந்த பையன் ஓடி போய் தடுக்க போறான். நீ யாருங்கிறத பத்தி கவலை இல்ல, இந்த காம்படிஷன்ல வின் பண்ணா உனக்கு தேவையானதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாங் சொன்னதை யோசிச்சுட்டு பீஃபங் மாதிரி வேஷம் போட்டுக்கிற அந்த கில்லர் லேடி ஏதோ பெருசா பண்ணலாம்னு யோசிக்கிறா. சன்ரங் ஆல்டர் ஆஃப் ஃபயர்ல அவளோட ஸ்வாட சொருக போறா. போகாத நில்லு அப்படின்னு சொல்லி ஹாக்வா வந்துட்டு அவனோட வாய்ஸ் கேனன் வச்சு அந்த பையனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். அந்த கில்லர் லேடி அதையோ வில்லத்தனமா பிளான் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி அந்த கில்லர் லேடி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே சன்ரங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், பட் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் விட ஃப்ராகிட்டோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. ஃப்ராகியை விடவும் அந்த கில்லர் லேடி ரொம்பவே பவர்ஃபுல்லானவா. இந்த காம்படிஷன்ல வின் பண்ணா அந்த டீம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்குங்கிறதுனால அந்த கில்லர் லேடி இப்போ இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறா. இதுக்கப்புறம் தான் கதை ரொம்பவே குழப்பமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.